ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாம் வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் மீனாட்சி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் ஒரு 20,000க்கு பக்கமாக சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருந்ததா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு இவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா அம்மா கூடலாம் போகலைங்க. இவங்க ஹஸ்பண்ட் வீட்லேயே தான் இவங்க மாமனார் மாமியார்லாம் இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாமியார் வீட்டு சைடு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னுடைய பொண்ணை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. வரக்கூடியவர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஓகே தாங்க. ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுமித்ரா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி வேறு எந்த வசதியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வரதட்சணை கொடுமை பண்ணியே இவங்கள விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு ஓரளவு ஒரு சொந்த வீடு இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேங்க. நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதும். எங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு தாங்க இவங்க கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணை ரொம்பவே செல்லமாக வளர்த்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு அக்கா இருந்தாங்க, அவங்க தவறிட்டாங்க. ஸோ அதனால் என்னோடய ஒரே பொண்ணுக்கு நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும், வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தாங்க. இவங்க அவளோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஸோ அதனால் என்னோடய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறாங்க. அது தவிர ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செய்வோம். ஸோ என்னோடய பொண்ணு எந்த ஒரு குறையெல்லாம் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே.